மாப்பிள்ளையா வர போறாண்டா பஸ்ஸில் ஏறி வாராண்டா வர போறாண்டா பஸ்ஸில் ஏறி வாராண்டா சக்கர கட்டிக்கு சித்திர குட்டிக்கு சுப்புற மணிதா மாப்பிள்ளையா வர போறாண்டா பஸ்ஸில் ஏறி வாராண்டா வர போறாண்டா பஸ்ஸில் ஏறி வாராண்டா அத்த மக மாப்பிள்ளை ஆசை வச்ச ஆம்பிள்ளை அத்த மக மாப்பிள்ளை ஆசை வச்ச ஆம்பிள்ளை சாரி சரு எல்லாம் அழைச்சு சக்கர கட்டிக்கு சித்திர குட்டிக்கு சுப்புற மணிதா மாப்பிள்ளையா வர போறாண்டா பஸ்ஸில் ஏறி வாராண்டா வர போறாண்டா பஸ்ஸில் ஏறி வாராண்டா இப்படி அடிச்சுட்ட ஏதாவது புள்ள காய்க்கிற மரம் இது அடிபட்டிருந்தனா வீட்டுக்காரிக்கு யாரடி பதில் சொல்றது? இங்க பாரு, ஏண்டி கீண்டின்னு சொன்னா கண்ணை நோண்டி கையில கொடுத்து விடுவான், பாத்துக்கோ. அண்ணன் நோண்டி கையில ஊக்குறதுக்கு என்னத்தை போய் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குற? ஆமா, நடு ரோட்ல இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு தெரியுற என்ன பாட்டெல்லாம் ரொம்ப பவ்யமா இருக்குது. யோ, ஏன் ஊருக்கு வந்து நீ என்னையே கேள்வி கேட்கிறியா? ஆமா, ஃபர்ஸ்ட் நீ யாரு? நானு நீ தான் யாரு? புரோக்கர் புடிய ஓடிய பார்க்க வந்த ஒரு பொண்ணு விஷயமா. ஓ, அவர் வேற யாரும் இல்லையா, என் வீணா போன மாமன் தான். இன்னைக்கு ஏதோ என்ன அழகா ஒரு பையன் பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த நினைப்பிலேயே பாட்டு பாடிட்டு ஆடிட்டு உன் மேல இடிச்சிட்டேயா. பாவி, அந்த மாப்பிளையே நான் தாண்டி. இங்க பாரு, ஏதோ ஆண் அழகன் தான் வருவான்னு சொன்னாங்க. கூத்துல ஆடுற ஏதோ கோமாளி மாதிரி இருக்க, உண்மைதான் வாய்ப்பே இல்ல. நான் பார்த்தா தான் கோமாளி மாதிரி இருப்பேன். என்ன கல்யாணம் கட்டி பாரு, அப்புறம் தெரியும் என்ன பத்தி. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரா? என் பேரு வள்ளி. என் பேரு வடிவேலை. வள்ளி வடிவேலை, வடிவேலை வள்ளி, பேர் பொருத்தம் சூப்பர். அடியே வள்ளி, உன் தலையில இருக்குது மல்லி, நீ ஒரு போதை ஏத்துற மெல்லி. மொத்தத்துல என் மனச களவாடுன கள்ளி. கட்டிக்க போறேன் உன் மாமன் கிட்ட சொல்லி. என் மாமன் சொல்லி பரவாயில்ல, நல்லாதாயா பேசுற. அங்க பாரு, எங்க மாமன் வரான். எனக்கு வேற வெக்கமா இருக்கு, நான் கிளம்புறேன், சரியா? ஐயா, புரோக்கர் புண்ணியவோனே. தம்பி, மொட்டையா புரோக்கர்னு சொல்லாத தம்பி. எத்தனை சோடியை சேர்த்து வச்சிருக்கிறான், கொஞ்சம் கௌரவமா தானாவதியாருன்னு சொல்லுங்க தம்பி. வாங்க, தானாவதியாரே. ஆமா, ஒக்கா பிள்ளைகிட்ட நான் வர்ற விஷயத்த சொல்லிட்ட போல இருக்குது. நடு ரோட்ல இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு தெரியுறா? ஆமா ஆமா சொல்லிட்டேன். ஏன் தம்பி, உங்க சொந்தத்துல ஒண்ணு இல்லைங்களா? பொண்ணெல்லாம் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. என்ன சொல்றீங்க? உள்ளூர்ல பொண்ணு பார்த்தா அவங்க அப்பன் உள்ளூர்னா பொண்ணே வேண்டான்னு சொல்லுவாங்க. பக்கத்து ஊர்ல பொண்ணு பார்த்தா அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்குது, அவளுக்கு பிடிக்கல. ஏன்னா விவசாயம் மாப்பிளையே கட்டிக்க மாட்டேனே சொல்லிட்டான். அதெல்லாம் போகுது. அக்கறையில போய் ஒரு பொண்ணு பார்த்தேன். அவன் என்னடானா ஐடி பார்க்குற மாப்பிளையும் கவர்மெண்ட் மாப்பிளையும் தான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்படியே போனா விவசாயத்தை யாரு தான் பார்க்கறது? அப்புறம் சோத்துக்கு பதிலா வேற எதையாவது தான் திங்கணும். இப்ப கூட என்னை மாதிரி பசங்க எல்லாம் பணம் சம்பாதிக்கிறேன் மனம் சம்பாதிக்கிறேன்னு வெளிநாடு போய் சம்பாதிச்சுட்டு வரானுங்க. இப்ப பொண்ணு கிடைக்கல, ஒரு பொட்டலங்கா கிடைக்கலன்னு அலையறானுங்க. வேற வழி இல்லாம உன்ன மாதிரி தப்பு 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 தானாவதியார புடிச்சு உருவ வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது? அந்த அளவுக்கு பிள்ளைங்களை பெத்தவங்க இருக்கிறாங்க சாமி. எல்லாரும் ஐடி மாப்பிள்ளையும் அரசாங்க உத்தியோகக்காரனுக்கு தான் பிள்ளையை கொடுக்கணுங்கிறாங்க. பிள்ளையை கொடுத்த உடனே மாப்பிள்ளை செத்து போயிட்டா கூட
இல்ல 100 வருஷம் சொத்தை வித்து சோறு திங்கணுங்கிறாங்க. என்ன சாமி பண்றது? நல்ல பையனா, தண்ணி போடாதவனா, ஊருக்குள்ள ஒழுக்கமா இருக்கிறவனுக்கு எவ்வளவு பொண்ணு கொடுக்கறாளா? அந்த ஆய்காரி இருக்கிறாள, பிள்ளையோட ஆய்காரி 99 பொம்பளை கூட்டு வச்சிருக்கிறான். உருப்படியா நல்ல பொம்பளைக்கு உள்ளூர்லயே கொடுக்கலாம். அவளுக்கு 8 மேல கொடுத்து அவன் செருப்பு கழட்டிட்டு அடிச்சா கூட உள்ளூருக்குள்ள என் மாப்பிள்ள அப்படி தங்க கட்டியே வச்சு தினம் அபிஷேகம் பண்றான்னு சொல்றா பொம்பளை. இப்படி இருந்தா என்ன பண்றது? வீட்டுல போய் விவரமா பேசிக்கலாம்.